நேபாள் நாட்டுடைய 40வது பிரதமராக இன்னைக்கு ஒரு இளைஞர் பதவியேற்றிருக்காரு. 35 வயதான பேலன் ஷா அப்படின்ற பேலன் தான் நேபாள் வரலாற்றிலேயே ரொம்ப இளமையான பிரதமர். நேபாள்ல போன வருடம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. அந்த நாட்டுல உள்ள அன்எம்ப்ளாய்மெண்ட் மற்றும் கரப்ஷன் எதிர்த்து அங்க உள்ள ஜென்சி மக்கள் ஒன்று கூடி போராடி 48 மணி நேரத்துல அவங்களுடைய கவர்மெண்ட்டை கொலாப்ஸ் பண்ணாங்க. இந்த நிலைமையில தான் அந்த நாட்டிலேயே ரொம்ப பாப்புலராக இருந்த இந்த பேலன் ஷா அப்படின்றவர் ஒரு ஜென்சி ஐகானாக பார்க்கப்பட்டார். யார் இந்த பேலன் ஷா அப்படின்னு பார்க்கும்போது இவர் நேபாள்ல ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் படிச்சிருந்திருக்காரு. மேலும் 2010 போல இவர் ஒரு ராப் சிங்கராக அந்த நாட்டுல தோன்றி இருந்திருக்காரு. அவங்க நாட்டுல உள்ள அரசியல்வாதிகளை எதிர்த்து பாட்டுகள் பாடி இவர் ரொம்ப பாப்புலர் ஆயிருந்திருக்காரு. சோசியல் மீடியாலயும் இவருக்கு அதிகமான ஃபாலோவிங் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது அந்த நாட்டுடைய தலைநகரமான காத்மண்டுடைய மேயரான இவர் கரெக்டா இந்த ப்ரொடெஸ்ட் முடிஞ்ச பிறகு மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இவர் தேர்ந்தெடுத்து இவரை பிரதமராக்கி இருக்காங்க. இந்த வருடம் அவங்க நாட்டுல நடந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு இமாலய வெற்றி பெற்றிருக்கு இவருடைய கட்சியான ராஷ்டிர சுதந்திர பார்ட்டி. அவங்க நாட்டு பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு இவங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு பதவியேற்ற இவருக்கு உலக தலைவர்கள் எல்லாம் வாழ்த்து கூறி இருக்காங்க. ஆனா அவங்க நாட்டுல பாத்தீங்கன்னா போன வருடம் ப்ரொடெஸ்ட்ல பார்லிமெண்ட்டே எரிச்சிட்டானுங்க. சோ இவங்க எல்லாம் கூடுறதுக்கே பார்லிமெண்ட் பாத்தீங்கன்னா இப்பதான் கட்டிக்கிட்டே இருக்காங்க.